1 லட்ச ரூபாய்க்கு தோட்டம் காய்ச்சதுன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடிச்சு எதுவுமே கேட்காது. அடிச்சு கீழாக்கியே போயிடும். நானும் 50 வருஷ கனவு இப்போ தான் இந்த 2 போன வருஷம் நிறைவேறுது. போன வருடம் தோட்டத்தில் வீடு ஆரம்பித்தோம். இந்த தோட்டத்தில் வீடு முடியும் 10 பேர் ஆட்டும் கடை வாங்காமல் ரோட்டு வழி போகிறாங்க. 2 மாதத்துக்கு முன்னே வல்ல தரிசா கிடைஞ்சி 2 மாதத்தில் தோட்டம் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன். என்னது வச்சு ஒன்னப்பாரு என்னப்பாருன்னு கொண்டு வந்திருக்கேன், எப்படி கொண்டு வந்தா அப்படின்னு பேசிக்கிட்டு போகிறாங்க. நீங்கள் கொடுத்த பொருள் தான் இவ்வளோ எல்லாமே வருது, இல்லைன்னு வராது. இது எவ்வளோ நாள் ஆச்சு? இது 50 நாளைக்கு மேலே ஆச்சு தாத்தா. நம்ம வெயிலுக்கு வராதுன்னு சொன்னேன். ஆமாம், அந்த வெயிலுக்கெல்லாம் தாண்டி நல்ல முறையில் வந்துருச்சு. இந்த இப்போ இயற்கை பேரிடரில் இவ்வளோ உயரம் இந்த செடி இப்போ சாஞ்சி போச்சு. இப்போ என்ன கீழே இன்னும் உரம் ஒன்றும் போடவே இல்லை. நம்ம ஆர்கானிக் மட்டும்தான். நம்ம உரம் மட்டும்தான் விட்டுருக்கேன். ஆயில் மட்டும்தான் விட்டுருக்கேன். ஆயில் 3 தடவை விட்டுருக்கேன். ஸ்ப்ரே ஒரு 5 ஸ்ப்ரே கொடுத்துருக்கேன். ஆயிலும் 3 தடவை விட்டுருக்கீங்க? ஆமாம். டிஏ பொட்டாசு ஒன்றுமே போடலை இது வரைக்கும். அதுக்கு டிஏபியோ பொட்டாசோ எதுவுமே போடலை. இன்னும் போடலைனாலும் கூட செடி கருப்பாக தான் இருக்குது. ஆயில் எத்தனை தடவை விட்டுருப்பீங்க? 3 தடவை விட்டுருக்கேன். மேலே தெளிக்கிறது 5 தடவை கொடுத்துருக்கேன். எத்தனை நாளைக்கு ஒரு தடவை தெளிக்கீங்க? கரெக்டாக 10 நாளைக்கு ஒரு தடவை கொடுத்துருவேன். தவறாது, 10 நாள் தவறாது. 10 நாளைக்கு ஒரு தடவை மேலே ஆயில் தெளிச்சிருக்கேன். ஆமாம், 3 தடவை ஆயில் கீழே விட்டுருக்கேன். எத்தனை லிட்டரு? மொத்தம் 30 லிட்டர் விட்டுருக்கேன். ஒரு தடவைக்கு 10 லிட்டரு. இந்த வருஷம் தான் ஆயிலே விட்டுருக்கேன். போன தடவை மேலே மட்டும் தெளிச்சிருக்கேன். ஆயில் விட்டதில்லை. இந்த தடவை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆயில் கீழே விட்டுருக்கு. போன தடவை உரம் வச்சுருக்கேன். நம்ம புண்ணாக்கு போன தடவை அந்த தோட்டத்துக்கு வச்சுருந்தேன். இதுக்கு புண்ணாக்கே வைக்கல, நம்ம ஆயில் மட்டும்தான். அதுக்கு முன்னாடி உரம் போட்டிருப்பீங்கல்ல? அதுக்கு முன்னாடி உரம் போட்டிருக்கேன். உரம் போட்டு விவசாயம் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாம். டிஏ பொட்டாசு யூரியா எல்லாம் போட்டு பண்ணியிருப்பீங்கல்ல? ஆமாம். அதுக்கும் இந்த ஆயில் விட்டதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது? இந்த ஆயில் விட்டதுக்கு செடி வந்து நல்லா குளுமையாக இருக்குது. இந்த வெயிலுக்கு அது வெயில்னாலும் கூட நமக்கு குளுமையாக இருக்குது. வெயிலுக்கு வந்து நல்லா இருக்குது தாத்தா. குளுமையாக இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, குளுமையாக இருக்குது, நல்லா இருக்குது. உரம் போட்டால் அந்த மாதிரி உரம் போட்டு அப்படி அந்த மாதிரி வந்ததில்லை. அப்படின்னே அப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம டிஏபி பொட்டாசு கொடுத்தா அந்த வெயிலுக்கு ஒரு மாதிரியே முறைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த மணிக்கு வந்த மாதிரி இல்லை இது வரைக்கும். குளுமையாக இவ்வளோ உயரமும் வந்ததில்லை. இங்கே தான் உயரம் கம்மி. இந்த வாழ்வு மறைச்சி நினைச்சு இல்லை நிற்கல. அந்த வாழ்வெல்லாம் மறைச்சிருச்சு. இன்னைக்கு சாய போய் தான் நேற்று வரைக்கும் இவ்வளோ உயரம் நினைச்சு. இன்னைக்கு நைட்டு அடித்த மலையில தான் இது சாஞ்சி போச்சு. காற்று மலைக்கும் இந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இலைகள்லாம் நல்லா தான் இருக்கு. பார்த்தா செடி கம்ப்ளீட்டாக நல்லா இருக்கு. அந்த 1-2 வைரஸ் செடி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விதை தான் கோளாறு. வேற எந்த கோளாறும் இல்லை. அந்த வெயிலுக்குமே அட்டகாசமாக வருது. நல்லா இருக்கு செடியெல்லாம் நல்லா இருக்கு. சரி. அப்போ இதுக்கு உரம்ங்கிறது இல்லை? உரம்ங்கிறது இது வரைக்கும் கொடுக்கல. நான் உங்களை கேட்டேன், ஒருத்தர் ஆன்லைன் கொடுக்கணுமா ஒரு ஆஃபீஸரோட. அது எனக்கு தேவையில்லை, நீங்கள் இதிலே பண்ணிக்கலாம்னு சொன்னீங்களா, அன்னைக்கு விட்டுட்டேன். ஆயிலே விட்டுக்குங்க. ஆயில் தான் விட்டுருக்கேன். ஆயில் விட்டா தான் வெயில் காலத்தில் வெயிலுக்கு தாங்குது. நல்லா இருக்கு. நம்ம ஆயில் விட்ட டப்பா கூட அங்கே தான் போட்டிருக்கேன் ஒரே இதில். ஆமாம், 30 லிட்டர் விட்டதுமே சேஃப்டியாக பண்ணி வச்சுருக்கேன். சரி. ஆமாம், நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு தாத்தா, நல்லா இருக்கு. இப்போ 55 நாள் தான் ஆகுது. கொஞ்சம் நெருக்கம். தெரிஞ்சது. நான் நட்டனக்கே சொன்னேன் 2 ஏக்கர் நடுறது வெயில்ல பட்டுருங்க. ஆனா உங்க முடியாது நல்லா செடியெல்லாம் கொண்டாட்டோம். இந்த இதே கெமிக்கலே சேர்க்கல. கெமிக்கலே அடிக்கலன்னா நம்ம மருந்து மட்டும்தான். மருந்து இல்ல தூர்ல ஊத்துறது நம்ம மருந்து. எல்லா மருந்து நம்ம மருந்து தான். அடிச்ச மருந்து தூர் மருந்து அதான். தூர் மருந்து அதான். தூர் மருந்து 2 தடவை ஊத்தியாச்சு. நட்டி 15 மாதம் அடிக்க சொன்னியா? நான் தாத்தா ஒரே வாரத்தை அடிக்கணும்னா அடிச்ச கும்புன்னு தடுக்கணும்னு சொன்னி அதே மாதிரி தடுத்துரு. நீங்க இதுல ஆர்கானிக் சேர்க்கல. அவனுக்கு ஒரு ஆள் தான் ஆர்கானிக் கொடுத்தியா? நம்ம ஆர்கானிக் அவருக்கு அது காய் நிக்கிற பார்த்தா மொத்தம் படுத்துருச்சு. காய் அளவடைய தண்ணி விட்டாலும் சாயும் தாத்தா. அது வந்து ஃபுல்லா இப்போ
காய் பிடிச்சதுனால மொத்தம் சாஞ்சிச்சு, தரையில் கிடக்க மாதிரி ஆயிடுச்சு. இனி பறக்கணும், பழம் தான் பறக்கணும். பழம் பழுத்துருச்சு, கொஞ்சம் காவாசி பழுத்து. தை மா நட்டினா நம்ம நீங்கள் நட்டுக்கு ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் நட்டணும். நமக்கு தோட்டம் நட்டணுமா, அதுக்கு பிறகு ஒரு வாரம். இது மாசி 1ஆம் தேதி நட்டு தாத்தா. உங்களுக்கு சீதோஷம் நல்லா இருக்குது, அதனால வருது. நான் வெயில்ல வராது. இங்க கொடுக்க பொருளை போது வர முடியல. ஒத்த தோட்டம் போற வழியில இந்த காட்டு நீங்க பார்த்து போனோம். அவங்க இயற்கை மருந்து அடிச்சு இவ்வளவு மருந்து செடி வரல. இந்த மருந்து அடிச்சு நம்ம என் தம்பி தான் கட்டா. நீங்க அதை பார்க்க இன்னைக்கு இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. நீங்க கொடுத்த தாத்தா, நீங்க கொடுத்த பொருள் தான் இவ்வளவு எல்லாமே வருது. இல்ல வராது. இல்லடா இந்த வெயில்ல கொண்ட வெயில், இந்த வெயில்ல 100 டிகிரி வராது. வெயில்ல அந்த உங்க மருந்து தான் தாத்தா. உங்க மருந்து கட்டி அதுக்கு அடுத்து உங்க வெம்பா அடிச்சு தாத்தா. நான் வெம்பாவுக்கு வெம்பால என்னல கொண்டாட போறேன்னு ஒரு மச்சான் சொன்னாப்ல. அந்த வெம்பாக்கு அருமையான மருந்து, எந்த நோய் ஒரு சுருட்டோட இல்லாம கொண்டாந்துட்டேன் தாத்தா நான். உங்க மருந்து தான் காரணம். உங்க தயவு தான் இதுக்கு எல்லாம் காரணம். இல்லைன்னா அந்த வெயில்ல ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல வெயில் இல்ல இது. சரியான வர முடியல. வெட்டி விட்டு வெளியில வர முடியல. மத்தியானம் நீங்க வந்து முடியல. அப்படி அவ்வளவு வெயில் தாத்தா, அவ்வளவு வெயில் தாத்தா. உங்களோட கணிப்புல தாத்தா தோட்டம் கொண்டாடுறோம். உங்களுடைய தோட்டத்தோட எங்க கஷ்டமா நீங்க இருப்பு நினைச்சோம். மழை விளையாட்டு கூட செடி எந்திரிச்சிடும். இனிமேலாம் வர வருஷமெல்லாம் இவ்வளவு நெருக்கா போடாத. ஏதாவது ஒரு லைனை பிடிச்சு தூரமா நட்டிக்க. 2 அடி கொண்டு நடணும். தாத்தா நடு அடிக்க சொல்லிட்டேன். 2 ஏக்கர் நடு கூட 1 ஏக்கர் கேட்கவே மாட்டேங்கா. வெயில் அப்படி வெயில் தாத்தா. ஆமா வெயில் அப்படி இருந்து ஒண்ணு கலவெட்டுல போகும் படும் பட்டும் சொல்லிட்டு அப்புறம் நம்ம என்ன தாத்தா 1 அடி கொண்டு நட்டுச்சு. இப்போ மோத போய் தான் தாத்தா சாஞ்சிருச்சு. ஏனே காத்துக்கு சாஞ்சிரும் தாத்தா. போன 2 அடி கொண்டு நட்டனே. நெருக்கமா திருதுனே. போன கத்திரி வெயில் அன்னைக்கு நான் இந்த நாள் பிரேயர் எடுத்துட்டு போனோம். கத்திரி வெயில் அன்னைக்கு நட்டனே. ஆமா நீங்க நட்டு 25 நாள் கிட்டத்திலே போகல. உங்ககிட்ட மருந்து வாங்க வரல. தெரியல. இவன் தான் போய் சொன்னா மச்சான் வாங்க தாத்தாட்ட போய் வாங்க போனோம். என்ன தாத்தா நட்டு 25 நாள் ஆச்சு உங்ககிட்ட சொன்னோம். என்னப்பா சுருட்டி அடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி சுருட்டி அடிச்சிருச்சு. நீங்க கொடுத்த மருந்து அடிச்சு 3ஆம் பக்கம் அப்படியே பச்சை வந்துச்சு. சுருட்டையில மாறி அது நல்ல தாத்தா உங்க மருந்து தோட்டம் கொண்டு இப்போ நீங்க அந்த தோட்டத்தை காட்டுதான். இந்த தோட்டம் வந்து எப்படி இருக்கு பாருங்க. முந்த ஆளுங்க தண்ணி கட்டி கடை தோணு குத்து வச்சிருந்தேன். ரோட்டு வழி போறாங்க. 2 மாதத்துக்கு முன்ன வல்ல தரசா கிடைஞ்சி 2 மாதத்துல தோட்டம் இந்த அளவு கொண்டு வந்திருக்காங்க. என்னது வச்சு ஒன்னப்பாரு என்னப்பாருன்னு கொண்டு வந்திருக்கேன். எப்படி கொண்டு வந்தா அப்படின்னு பேசிட்டு போறாங்க இந்த ரோட்ல. மருந்து தான் காரணம். ஆனா வேற உங்க மருந்து கடவுள் எல்லாம் தெரிஞ்சு வச்சு இன்னும் சேரவங்க தெரியாம இருக்காங்க. உங்களை பயன்படுத்துறோம் எவனும் பெயிலரா போனதே இல்லை. இந்த வீட்டுல உங்களுக்கு வீடு எங்க வீடு அந்த வேலை நடக்கிற இடத்துல இந்த வீடு திறப்பாக்க நீங்க ஆட்டணும் திறக்க ஒரே முடிவு விட்டோம். வீடு ஆரம்பிச்சோம். இந்த தோட்டத்தை வீடு முடிவு 10 பேர் ஆட்டும் கடை வாங்காம அந்த மாதிரி நம்பிக்கை அன்னைக்கு சொல்லிட்டேன். தாத்தா வந்தா வீடு திறக்க அதுக்கு வந்து எவனும் வேலை தேவையில்லை. அப்படித்தான் முடிவு பண்ணிருக்கோம். வீடு தாத்தா நானும் 50 கனவு இப்பதான் இந்த 1 நிறைவேறு. கஷ்டத்துல வாழ்ந்தேன் சார் தாத்தா. கஷ்டமே நீதிக்கு எவ்வளவு கோழி ஓடினாலும் வாங்கி ஒண்ணும் தோட்டம் விவசாயம் கிடையாது. எல்லாம் நட்டி பார்த்தோம். தோட்டம் 2 ஏக்கர் முன்னாடும் இப்படி காய்க்க வைக்கவே முடியல. உங்க மரத்துல நல்லா இருக்கு. இதோட வீடு வாசலே கெட்டு இறந்து போச்சு. விவசாயம் பார்த்து இவ்வளவு அப்பமே ₹1,00,000 2 லட்சம் முன்னேற்றுக்கு அந்த மருந்துக்கே போயிடும். அப்போ வர்றது இங்கிலீஷ் மருந்துக்கு அந்த இங்கிலீஷ் மருந்துக்கே போயிடும். என்ன நினைச்சா நீங்க வந்தா வீடை திறக்கணும். திறப்ப 5000 திறப்பல வந்துடணும். அப்ப அவனுடைய மச்சன் சொல்லிட்டு தாத்தா தான் வீடு திறக்கணும். உங்களாச்சும் அந்த போன வருஷம் தோட்டம் காய்ச்சி இந்த தோட்டத்தோட வீடு கட்டி முடிச்சிடலாம். போன வட்டம் 2 பேரை தான் பண்ணோம் தாத்தா. நீங்க கொடுத்து அதுக்கு எங்களுக்கு வர முடியல. காய் வரக்க ஆரம்பிச்சோம். உங்களுக்கு பார்க்கவே வர முடியல. இந்த வட்டம் முடிவு நான் சொல்லிட்டேன். இல்ல நட்டி தாத்தா 15 நாள் அடிக்க சொல்லுவா. நம்ம மறுவாரம் அடிக்கணும் அப்படின்னு 8ஆம் பக்கம் 10ஆம் பக்கம் அடிச்சுட்டே இருந்தோம். 10 நாளைக்கு ஒரு சராசரி. இவர் சொல்லித்தான் நான் நல்லா இருக்கு. இவன் சொன்னான் மச்சான் தாத்தா ஒரு நாளைக்கு காட்டுங்க அப்படின்னா தோட்டம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு தரம் காட்டி விடுங்க. யூடியூப பாத்துக்கிட்டே இருப்பான் தரம். உங்க யூடியூப் ஃபுல்லா எல்லாத்தையும் பார்த்து உறக்கத்திலோட அதான் பாத்துக்கிட்டு இருக்குது 24 மணி. இப்ப கூட ஒரு தரம் நல்லா இருப்ப மச்சான் கொண்டே காட்டு நான் தோட்டம் இல்லைன்னா எனக்கு தோட்டம் வேண்டாம். கொஞ்சம் தான் சாம்பிள் தான் நட்டேன் இந்த வருஷம். ஆனா அவளை ஈல்ட்டு
ஆனா இப்ப மழை நீங்க மட்டும் அவனுக்கு தனியா அந்த முதல்ல இருந்து ஆர்கானிக் கொடுத்திய அது நல்லா பயன்படுத்தி நல்லா இருக்கு இல்ல வந்து பாருங்க பிடிக்க முடியாத அளவுக்கு காய். இப்போ ஒரே இருக்கு சித்தப்பா தான் இருக்கான் நான் வேலைக்கான விட 3 பக்கம் கழிச்சு நட்டினான் இவ்வளவு பேருக்கு முன்னாடி சுருட்டிக்கிட்டு இருக்கு மொத்தம் இந்த கெமிக்கல் அடிச்சு தாத்தா அதை எடுத்து இன்னொன்னு ஒரு தோட்டத்துல அந்த ஆர்கானிக் அடிச்சேன், இன்னொரு தோட்டத்துல கொஞ்சம் ஒரு 10,000 கன்று நட்டு இந்த மருந்து அடிச்சேன், இதை அடிச்சேன், அதுவும் தலை செமையா இருக்கு தாத்தா. ரெண்டுக்கும் இது நல்லா இருக்கும். இது வளர்ச்சி அதிகம், ஆனா வளர்ச்சி அதிகம், அது வளர்ச்சி கம்மி. அதான் சொல்றேன், இது நல்ல மருந்துக. இதுலயும் இருக்காது, கொஞ்சம் அந்த கொசுக்கு சும்மா கொஞ்சமாவது இருக்கும், அதுல அதுவும் இருக்காது. இல்ல அதான் நீ வந்து பாக்குற 2 கடத்தையுமே பாக்க. இந்த புழு மருந்து இதை குடிக்கிய முதல் நான் 3 வட்டம் புழு மருந்து அடிச்சா அடிக்கவே இல்லை. லேசா ஒரு இலை ஓட்ட உடச்சு அந்த அன்னைக்கு 500 கொரியல ஓட்டு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்தேன். 2 ட்ரிப் தான் புழு மருந்து அடிச்சிருக்கு. புழு தாத்தா நீங்க கொடுக்க பொருளுக்கு நோயா நோடி அன்னி வந்து என் மச்சனை கணக்கு பண்ணிட்டான். அது தூர் மருந்து ரசாயன உரம் மாதிரி தொடக்கூடாது. ரசாயன உரம் வேண்டாம். இப்ப சரியா இருந்தா தூர் மருந்து நீங்க ஆயில் விட்டீங்கன்னா பிரமாதமா வரும். ரெண்டாவது தடவை வெயிலுக்கு தாங்கிக்கிடும். நீங்க டிஏ பொட்டாஸ் யூரியா வச்சு வெயிலுக்கு தாங்காது. தாங்காது. அது ஒரு ட்ரிப் பாட்டிக்கிட்டோம். இப்ப இன்னொரு ஊத்திருப்போம், ஊத்த முடியாது. போக முடியாது. மேலையாடி மேல அடிச்சிருக்கோம். மேல அடிக்கிறது மருந்து வாங்கி வச்சிருக்கோம். 3 தடவை வாங்கி வந்து ஒரு செட் இருக்கு. வாங்கி வந்து 2 லிட்டர் ஆயில் இந்த டப்பா ஒரு எக்ஸ்ட்ரா விடணும். எக்ஸ்ட்ரா விடணும், அந்த மரத்துக்கு சரியா போகும். ஏன்னா கிலோ விட முடியாது, அதனால எக்ஸ்ட்ரா 1 லிட்டர் விட்டுக்குங்க. சரி சரி விட்டு ஸ்ப்ரே பண்ணி. தாத்தா 50 கனவு இப்பதான் வீடே ஏற்றி முடியுது. என்ன எனக்கு 50 வருஷம் ஒரு குடிசைல தான் கிடந்தாரு. கஷ்டத்துல இருக்கும், ஒரு குடிசைல தான் இருக்கும். எங்க வீட்டை வந்து பார்த்தா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க. ஆனா நல்லா உழைச்சோம். அது பயன்படுத்திப்போம். 1 லட்ச ரூபாய்க்கு தோட்டம் காய்ச்சதுன்னா 1.5 லட்ச ரூபாய்க்கு மருந்து வாங்கி அடிச்சு எதுவுமே காக்காது. அடிச்சு கீழாக்கியே போயிடும். சரித்து நாங்கள் தோட்ட நாடா இந்த வருஷமே இல்லாதான். எங்கள் ஊரில் எல்லாம் ஆச்சரியம் வருஷம் தோட்டம்னு இப்படி தான் பேசுவாங்க. ஆனால் காய்க்க வைக்க முடியல. உங்கள் மருந்து காய்க்க வைக்கும், அந்த அவங்க பிடிக்கிட்டு போயிடும். செலவுக்கு தான் இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு 10,000 வேண்டாம், 3ஆம் பக்கம் அடிக்கிற புழு வந்து மேய்ஞ்சிக்கிட்டு தான் இருக்குது தாத்தா. இந்த மருந்து அடிச்ச அப்புறம் எந்த நோயும் இல்லை தாத்தா. நல்லா இருக்கு. உங்களை பார்க்க முடியாது தோட்டம் இருந்தேன். புழுவெல்லாம் முதல்ல கொய்க்கணும் வாங்கி அடிக்க ராதாவில் வாங்கி படிச்சா ரெட்டியாரில் வாங்கி படிச்சு எதுவுமே கடை செடி கூட்டம் வச்சு ஒன்றுமே ஆகிடுச்சு. இப்படி நல்ல தரத்துல இவ்வளவு தோட்டம் வந்துருக்காடா, எவ்வளவு கொண்டாட முடியாது இந்த மருந்து. ஆனா எவ்வளவு நீங்க கொடுத்த பொருள்னால வரக்கூடாது. உங்க மருந்து தான். பேரப்பிள்ள காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கான், அது 10 பீஜா கடாங்க வீடு வேலை நடந்துருக்கு. காலேஜுக்கு அவனுக்கு வரைக்கும் 3 லட்ச ரூபா. கடவுள் மாதிரி எங்க 2 வருஷம் கிடைச்சிருக்கு. எவ்வளவு ஊரே கேட்காங்க எப்படி நட்டு எங்க வீட்டுல மருந்துனாங்க. சரி கூட்டி வேணா அங்க தாத்தாட்ட போய் இடைஞ்ச ஓட்டிடுவாங்களோடு தான் ஏகப்பட்டது கேட்காங்க. இன்னும் எல்லாத்துக்கும் அறிவு பிடிச்சி வைக்கணும். இங்கிலீஷ் மருந்து வாங்கிட்டு காண்பிடாரு டக்குன்னு உடனே போய் இவர் தான் காண்பிடாரு வாங்கிட்டு வந்தா அடிக்கிறதுக்கு இங்கிலீஷ் வாங்கிட்டான். இதுல தொட்ட நாளைக்கு புழு மேஞ்சிருட்டாப்ல அந்த உங்களை கூட்டி வந்துட்டாப்ல. கூட்டி வந்த அப்புறம் நான் இவருக்கு தெரியாமலே 10 வந்திருப்பேன். அங்க வந்து டெய்லி வாங்கிட்டு வந்துட்டேன். நான் அந்த டயத்துக்கு அடிக்கணும்னு 1 வாரம் வந்து மருந்து வாங்க வந்துட்டேன். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டேன். நம்ம மருந்துல இந்த மழை வந்துச்சுன்னா ஒத்த பூ பிஞ்சிடாது, பழப்படிச்சு உடுந்துடும். நம்ம மருந்துக்கு தான் ஒன்றும் அட்டாக் பண்ணது இல்லை. இந்த கெமிக்கல் கடையில் வாங்கி அடிச்சோம்னு வச்சுக்கோங்க, ஒத்த பூ பிஞ்சிடாது, உருந்துடும். மருந்து வாங்கி அடிச்சேன்னா அது கேட்கல. வாங்கி அடிச்சேன்னா அங்கேயே போய் 2 தான் கூட்டம் போற மாதிரி இல்ல. அதை அடிச்சவன் கேட்கல. அவளை சுருட்டை இதான் இப்படிதான் எங்களுக்கு கிடைச்சி தாத்தா. வாங்கி அடிக்க இப்படியே போவோம். இப்போ தாத்தா வர பார்த்து உடனே வாங்கி வந்து அடிங்கன்னு இருக்கேன். ஆனால் ஒரு ட்ரிப்பு அடிச்சது அடிச்ச 3ஆம் பக்கமே சரியா வந்துடும். நம்ம மருந்து அடிச்சிட்டோம் 3 அழுத்தான் ரிசல்ட் பாருங்க. செடி மேலே வந்திருக்காதா சுருட்டை. நான் இப்படி சுருட்டை தான் வளராது. நம்ம செடி காயே பிடிச்சிருச்சு. 2 நாள் 3 நாள் தான் வித்தையை பார்த்துக்குவேன். 3 நாள் வேலை கவுண்டருக்கு தீங்கன்னு வருது. நம்ம ஆள் தான் அட்டி விட்டது. அதான் பார்த்துக்கோங்க. இப்படி தான் எங்களை கெடுத்ததா தான் மொத்தமே விவசாயம். ஆரம்பத்துலேருந்து கெடுத்தது தான் இதுதான். இந்த பார்த்துக்கிட்டே இதுதான்.